சாய்ராம். அமைதி. பெருமையுடையவர் ஆற்றுவர் ஆற்றின் அருமையுடைய செயல் என்ற வள்ளுவர் வாக்கிற்கு நம்ப அவர்கள் சார்ந்த தொழில் மட்டுமல்லாது பல சேவைகள் இன்னைக்கு பார்த்து ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது. இந்த சிறப்பு நிலை பிள்ளைகளுக்கான பயிற்சி பள்ளி, இலவச பயிற்சி பள்ளி, பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஃபிசியோதெரப்பி சென்டர், ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி சென்டர், விருட்சம்னு விவசாய மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை, இந்த மாதிரி பல அருமையான செயல்களை செய்து கொண்டிருக்கும் பெருமைக்கும் பெரும் பண்பிற்கும் சொந்தக்காரர்களான திரு துரைசாமி ஐயா அவர்களுக்கும் திருமதி சாந்தி துரைசாமி அம்மா அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கும் ஏனைய பெரியோர்களுக்கும், நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்ல, உங்கள் மீதான எங்கள் மீதான உங்கள் கண்ணோட்டத்தை மாற்ற வல்ல திறனாளிகள் என்று நிரூபித்து காட்டிய அன்பு குட்டீஸ்களுக்கும், அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அருமையானதொரு நிகழ்விற்கு எமையும் அழைத்த அம்மா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவுடைய வேண்டுகோளின்படி இந்த சிறப்பு நிலை பிள்ளைகள் பற்றிய என்னுடைய பார்வை, புரிதல், அனுபவம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காட்ஸ் சில்ட்ரன், ஸ்பெஷல் சில்ட்ரன், நியூரோ டைவர்ஸ் சில்ட்ரன், இந்த மாதிரி பல கேப்ஷனுக்குள்ள அழைக்கப்படுற இந்த பிள்ளைகள் யாரு? இவங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் தான் என்ன? கடந்த ஒரு 6-7 வருஷத்துக்குள்ள இதை பத்தி அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆட்டிசம், ADHD, மன வளர்ச்சி குன்றியவர்கள், இந்த மாதிரி கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா 2011 வரைக்கும் எனக்கும் ஆட்டிசம்னா என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி குழந்தைகளை நான் பக்கத்துல கூட பார்த்ததில்லை, ஏதோ புத்தகத்துல படிச்சிருக்கோம், தூரத்துல பார்த்துருக்கோம். மன வளர்ச்சி குன்றியவர்கள்ங்கிற ஒரே வார்த்தைகள்ல சொல்லிடுவாங்க. 2011 என்னுடைய பயாலஜிக்கல் சில்ட்ரன் 2 பேரும் போர்டிங் போனாங்க. அப்போ சில NGOஸ்ல வாலண்டியர் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே போனப்போ தான் முதல்ல இந்த பிள்ளைகளை நான் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்லேயே பார்க்குறேன். அப்போ தான் இதில் இவ்வளோ வெரைட்டி இருக்காங்க, கேட்டகரி இருக்காங்கங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு 2-3 நாள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு விஷயம் தோணுச்சு, இவங்களை பார்த்து பரிதாபப்படுறதுனால இவங்களுக்கு என்ன நன்மைகள் விளையும், ஆக்கப்பூர்வமாக இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். And I felt this is what is waiting for me for all these years. சின்ன வயசுல இருந்தே என்னுடைய அம்மா சைவ சமயத்தில் ரொம்ப ஈடுபாடு காட்டி என்னை வளர்த்துனாங்க. அப்போ சின்ன வயசுல சிவபுராணம் சொல்லுவோம். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராயின்னு இத்தனை பிறவிக்கு அப்புறம் ஒரு மானிட பிறவி கிடைச்சிருக்கு. அதுலேயும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிதுன்னு எந்த விதமான குறையும் இல்லாமல் ஒரு மானிட பிறவி கிடைச்சிருக்கு. அப்போ அவ்வளோ அரிதான பிறவி வச்சு மற்ற ஜீவராசிகள் மாதிரி ஒரு நாய் நரி பூனை மாதிரி நம்மளும் பிறக்கிறோம், அதுவும் பிறக்குது, நம்மளும் சாப்பிட்றோம், அதுவும் சாப்பிடுது, நம்மளும் இனப்பெருக்கம் பண்ணுறோம், அதுவும் இனப்பெருக்கம் பண்ணுது, நம்மளும் செத்துறோம், அதுவும் செத்துருது. அப்போ இந்த அரிதா கிடைத்த மானிட பிறவியினுடைய அந்த அருமை என்ன? இந்த மாதிரி எனக்குள் இருந்த பல கேள்விகளுக்கு விடையாக நான் இந்த பணியை பார்த்தேன். இந்த பிறவிக்கான பயன் இதுதான், இவங்களுக்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்யணுங்கிறது மனசுக்குள்ள ஒரு ஆழமாக பதிஞ்சுது. எனக்கு இதில் ஒரு அட்வான்டேஜ் இருந்தது என்ன அப்படின்னா, என்னோட ஃபேமிலி ஃபுல் ஆஃப் டாக்டர்ஸ். டாக்டர் இளங்கோ கொஞ்சம் பழைய ஈரோட்டு வாசிகளுக்கெல்லாம் எங்கள் அப்பா ரொம்ப நல்ல அறிமுகமான ஒரு பர்சன். என்னுடைய கணவர், என்னுடைய அண்ணா, என்னோட மாமனார், இப்போ என்னுடைய பயாலஜிக்கல் சில்ட்ரன் 2 பேர் எல்லாருமே டாக்டர்ஸாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. இந்த சப்ஜெக்டை பற்றி நல்ல ஒரு அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகட்டும், ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் காமிச்சு எதுக்கு இந்த மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இதோட சைடு எஃபெக்ட் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. அப்படி ஆரம்பித்த அந்த பயணம் இன்னைக்கு 13-14 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல கொண்டு நிறுத்தி இருக்கு. கம்மிங் பேக் டு த பாயிண்ட், காட்ஸ் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம இவங்களை சொல்கிறோம். அப்போ இவங்க காட்ஸ் சில்ட்ரன்னா நம்மெல்லாம் காட்ஸ் சில்ட்ரன் கிடையாதா? இந்த மாதிரி சொல்லியே இந்த குழந்தைங்களை பெற்றவர்களை ஒரு ஒரு உளவியல் சிக்கல்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இவங்க மாதிரி அல்லாத பிள்ளைகள், அதாவது நியூரோடிபிக்கல் சில்ட்ரன், த சோ கால்டு நார்மல் சில்ட்ரன்,
அப்ப அவங்கள பெற்றவங்களுக்கெல்லாம் சவால்கள் இல்லையா? அவங்களுக்கு அவங்க ஃபேஸ் பண்ற சவால்கள் நினைச்சோம்னா சொல்லி மாளாது. இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு 12 வயசுல இருந்து 19, 20 வயசு வரைக்கும் வச்சிருக்கிற அந்த சோ கால்டு நார்மல் சில்ட்ரனை வச்சிருக்கிற பெற்றோர்கள் படுற பாடு சொல்லி மாளாது. ஏன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், ட்ரக்ஸ், ஆல்கஹாலு, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், இந்த மாதிரி பல சூழல்களுக்குள்ள சிக்கி மனச்சிக்கல்களுக்கு ஆளாகி அந்த குழந்தைங்களை பத்தி வெளியில சொல்லவும் முடியாம அந்த பெற்றோர்கள் அவங்களால ஹேண்டில் பண்ணவும் முடியாம அவ்வளவு பாடுபடுறாங்க. இந்த மாதிரி பெற்றோர்களை தினம் தினம் அஸ் அ கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில இந்த நியூரோ டைவர்ஸ் சில்ட்ரன், ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்ற இவங்கனால வர்ற கஷ்டமோ அல்லது இவங்க பண்ற சில செய்கைகள்னால வர்ற கஷ்டமோ இவங்க வேணும்ட்டு பண்றது கிடையாது. இவங்களுடைய மூளை கூறுனாலையும் உடல் கூறுனாலையும் அவங்க பண்றாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு ப்ராப்பரான அவங்க செய்யற செயல்களோட விளைவு கூட அவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு ப்ராப்பரான பயிற்சிகள், தெரப்பி கொடுத்து நம்ம அரவணைச்சு கொண்டு போனோம் அப்படின்னா இவங்களையும் நல்ல சாதனைகள் புரிய வைக்க முடியும். அதை இன்னைக்கு நீங்க கண்கூடா பார்த்துருப்பீங்க. சாதனைனா இங்க இருக்கிற நிறைய பிள்ளைகள்னால காலையில அவங்க தூங்கி எந்திரிச்சு பல்லு விளக்கி குளிச்சு அவங்க ட்ரெஸ்ஸை போட்டு சாப்பிட்டு டாய்லெட் வருதுன்னு சொல்லி இந்த வேலைகளை செய்யறதே பெரிய சாதனையா சில பிள்ளைகளுக்கு இருக்குது. அதுதான் இங்க பெரிய சேலஞ்சு. ஸோ இந்த சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணா இவங்களை பெற்ற பெற்றோர்களுக்காகட்டும், ஆசிரியர்களுக்காகட்டும், கேர்கிவருக்காகட்டும் நம்மளுக்கு தாரக மந்திரமே என்ன அப்படின்னா பொறுமை, பொறுமை, பொறுமை. அதுதான் தாரக மந்திரமே. அதை இந்த ஆசிரியர்கள் எல்லாத்துக்கிட்டே நான் பார்க்குறேன். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சிரம் தாழ்ந்த வணக்கம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு நார்மல் சில்ட்ரனுக்கு ஒரு நார்மல் சைல்டுக்கு ஒரு 4 தடவை சொல்லி கொடுக்குற விஷயத்த இவங்களுக்கு 40 தடவை, 400 தடவை, 4000 தடவை, சில சமயம் 4 வருஷம் கூட சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக இவங்களை ஒதுக்கிட முடியுமா? நம்ம ஒரு சாப்பாடு கொடுத்து ஷெல்டர் கொடுத்தா போதும்னு நம்ம நினைக்காம ஒரு பர்த்டே, வெட்டிங் டே அந்த மாதிரி இவங்களோட செலிப்ரேட் பண்ணிட்டு ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு இதோட நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காம சமுதாயத்துல இவங்களை ஒருங்கிணைக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா இந்த சமுதாயங்கிறது நானும் நீங்களும் மட்டும் கிடையாது, இந்த பிள்ளைகளையும் சேர்த்தது தான் இந்த சமுதாயம். A child is disabled not because of the diagnosis but because of the society which excludes them. ஸோ சமுதாயத்தில் இவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு நிறைய வேலை பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் தெரப்பி இஸ் நாட் கன்ஃபைன் டு வரும் ஒரு ரூம்குள்ளே கொடுக்கறது மட்டும் தெரப்பி கிடையாது. இவங்க காலையிலிருந்து இரவு வரைக்கும் இவங்க செய்யற ஒவ்வொரு செயலுமே நம்ம தெரப்பியூட்டிக்காக பிளான் பண்ணணும். அப்படி சிந்திச்சு ஒரு நம்ம கொண்டு வந்த நடைமுறைக்கு கொண்டு வந்தது தான் கையில் எடுத்த விஷயம்தான் இந்த சமையல் கலை. இன்னைக்கு வரைக்கும் வெரி அண்டர் ரேட்டட் ஸ்கில் இந்த சமையல் கலை. நீங்கள் அட்டையாவது கேளுங்க, ஒய்ஃப் என்னங்க பண்ணுறாங்க அப்படின்னம்னா, என்னங்க வீட்டில் சும்மா தான் இருக்கிறா, சும்மா சமையல் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிம்பாங்க. சும்மா சமையல் பண்ண முடியுமா? நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். எங்கள் ஆத்தா அம்மாயி எல்லாம் எப்படி இவ்வளோ மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நான் சமைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, இந்த சமையல் கட்டை யார் திறம்பட இயக்குறாங்களோ அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஒரு 2 பேர் சமைச்சு வச்சுருக்கோம். நம்ம ஒரு 4 கெஸ்ட் வர்றாங்க, உடனே என்ன பண்ணுறோம், ஒரு வெங்காயத்தை வணக்கி தேங்காய் திருவி போட்டு குவான்டிட்டி அதிகம் பண்ணுறோம். சாம்பாரில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி சாம்பார் தூள் போட்டு உப்பு போட்டு அதை குவான்டிட்டி அதிகம் பண்ணுறோம். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கெல்லாம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வச்சிடுறாங்க. பட் அந்த ஒரு சமையல் கட்டுக்குள்ள பிளானிங், ஆர்கனைசிங், ஒரு குழுவாக ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஹையர் ஆர்டர் திங்கிங், எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே ரொம்ப அழகா கிடைக்கிறது இந்த கிச்சனுக்குள்ள. எண்ணிக்கைகள், அளவைகள், நிறைய சயின்ஸ் கான்செப்ட், மேத் கான்செப்ட், இந்த மாதிரி விஷயங்கள் அந்த சமையல் கட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஒரு காய்கறி கட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. மாவாட்டை வைக்கும் போது நல்ல ஒரு கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டியா இருக்குது. பின்னாடி காலத்துல ஒரு மாவு மிஷின் வாங்கி போட்டு அவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்க ஒரு வழி வகுத்துக்கலாம். ஒரு சாட் ஸ்டால் ஒரு 2 மணி நேரம் வேலை பார்த்தா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி கிடைக்கும். ஒரு மளிகை கடைக்கு வேலைக்கு அனுப்பலாம். ஒண்ணுமே இல்லைன்னா கூட அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி நம்மளுக்கு சமையல் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம குழந்தைங்களை வச்சுக்கிறதுக்கு அவங்க சங்கடப்படாம வச்சுக்குவாங்க. ஸோ இந்த சமுதாயத்தில் நம்ம இவங்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா தொழில் கல்வி, நடைமுறை கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தடவையும் இந்த இயற்கை பேரிடர்லாம் வரும்போது, புயல், வெள்ளம் இந்த மாதிரிலாம் வரும்போது அங்கே பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற மக்களுக்கு எங்கள் பிள்ளைகள் அவங்க கையால் சமைச்ச சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாம் அனுப்பி வைப்போம். ஸோ இவங்கனால எப்பவுமே இவங்க இப்படி ரிசீவிங் எண்ட்லேயே இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. வாய்ப்பு கொடுத்தா இவங்கனாலையும் இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்.
இங்க வாய்ப்பு கொடுக்காதது தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. சமீப காலங்களில் இந்தியா தங்கம் வாங்குறதே பாரா ஒலிம்பிக்ஸ்ல தான். ஸோ இவங்களுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்கும்போது இவங்கனால ரொம்ப அழகா முன்னேறி வர முடியும். ஸோ அதை வந்து நம்ம எப்பவுமே கவனத்தில் எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பணம் நம்ம சம்பாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற தேவை இல்லாத குடும்பத்து பிள்ளைகள் வந்து நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும். பிகாஸ் திஸ் ஃபீல்ட் டிமாண்ட்ஸ் மோர் மேன் பவர் தேன் எனி டெக்னாலஜி. என்ன வந்து இதனால வந்து இதுக்கு வந்தோம்னா என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம பலன் ஒன்று தான். இன்னைக்கு இந்த குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அம்மாவுடைய இமோஷன்ஸ் நான் பார்த்தேன். அம்மா ஐயா 2 பேரும் இதுக்கு ஈடு வேற ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? என்ன வந்து நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் சைல்டு இருக்குதா, நீங்க ஏன் வந்து இப்படி மெனக்கேட்டுட்டு இருக்கிற, உன்னை யாராவது நினைச்சு பார்க்க போறாங்களா, இவ்வளோ கஷ்டப்படுறையோ உன்னை யாராவது நினைச்சு பார்க்க போறாங்களா அப்படின்னா, ஒருத்தர் நினைச்சு பார்க்கறதுக்காகத்தான் நம்ம ஒரு காரியங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த உலகம் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்காது. அந்த சமயத்துல எல்லாம் 2 பேரை நான் நினைச்சுக்குவேன். சுதந்திர போராட்ட தியாகிகள், இன்னொன்னு நம்ம ராணுவ வீரர்கள். இந்த சுதந்திர போராட்டத்தை எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்து உயிர் துறந்து தான் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. நம்ம மேடை போட்டு பேசிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு அவங்களாம் நம்மளை யார் நினைச்சு பார்ப்பாங்கன்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம இவ்வளவு சுதந்திரமா இருக்க முடியுமா? அவங்களையெல்லாம் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை நினைச்சு பார்க்கறோமா என்ன? அதே மாதிரி எல்லையில கடும் குளிர்லையும் பனிலையும் அவங்கவுங்க குடும்பத்தை விட்டுட்டு குழந்தை குட்டிகளை விட்டுட்டு அங்க போய் நம்மளுக்காக பாதுகாத்துட்டு இருக்காங்களே, அந்த ராணுவ வீரர்கள் யார் நம்மளை நினைச்சு பார்க்க போறா, நம்ம குடும்பத்தை பார்க்கலாம்னு நினைச்சாங்கன்னா இந்நேரம் பாகிஸ்தான் ஈரோடு வரைக்கும் வந்திருக்கும். ஸோ ஒருத்தர் நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னா உலகம் இவ்வளவு தூரம் முன்னேறி வராது. செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும்னு ஒரு வள்ளுவர் வாக்கு. நம்ம எப்படி செய்யக்கூடாத செயல்களை செஞ்சோம்னா கெடுதல்கள் ஏற்படுமோ, அந்த மாதிரி செய்ய வேண்டிய காரியங்கள் சிலவற்றை செய்யாம விட்டோம்னாலும் கெடுதல்கள் ஏற்படும். எனவே அரசாங்கத்துடன் சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக இன்னும் பல நல திட்டங்களை நாம வந்து கொண்டு வந்து இவங்களை சமுதாயத்தில் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற பதிவு செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்புரையாற்றிய திருப்பூர் சாய் கிருபா தாள